சார் வணக்கம் சார். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே. ஓகே. இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் தான் கால் பண்ணியிருந்தேன். கண்டிப்பா சார். ஓகேங்களா. இது நம்ம பில்டிங்ல சுத்தி இருக்கிற கார்லாம் துடைக்கிற ஒருத்தர் இருக்காருங்க. அவரை இன்னைக்கு மீட் பண்ணியிருந்தேன். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா. ஸோ ரெகுலரா மந்த்லி கார் துடைக்கிறதுக்கு அவர் வாங்குவாரு. நிறைய கார்ஸ் இங்க பண்ணிட்டு இருப்பாருங்க. ஸோ ஓகே சார். இன்னைக்கு அவர் என்ன ரீச் பண்ணாரு. சார் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதெல்லாம் போயிட்டு இருக்குங்க. ஆனா என்னால ஆப்ல பார்க்க முடியல என்னால ஓகே சார். ஓகே. அப்படின்னாருங்க. சரி அவருக்கு ஹெல்ப் பண்ணலான்ட்டுங்க. அவரு பார்த்துட்டுங்க. நான் இது ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஸ்டோரி சொல்லணும். அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொன்னாருன்னா, சார் நான்லாம் கார் துடைக்கிறேன். எனக்குலாம் பெரிய இன்கம்லாம் கிடையாதுங்க. என்னால மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாதுன்றது தான் அவர் சொன்னதுங்க ஸ்டார்டிங்ல. ஓகே சார். ஓகே. அப்போ அவர்கிட்ட நான் சொல்லும் போதுங்க, நீங்க ஆவரேஜா எத்தனை கார் துடைக்கிறீங்க, ஒரு காருக்கு துடைக்கிறீங்கன்னா எந்த அளவுக்கு இது பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு நீங்க ஒரு அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க போதும். ஓகே. ஓகே ஓகேங்களா. அதோட பவர் தெரிஞ்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் கிராஜுவலா இது உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகும்னு சொன்னேன் நான். ஓகே அப்போ சார். அவர் டிசைட் பண்ணிட்டுங்க, சரிங்க சார் ஒரு 1000 rupees என்னால முடியும்னு ஸ்டார்ட் பண்ணாருங்க. ஓகே. ஓகே சார். ஓகேங்களா. அவரோட போர்ட்ஃபோலியோ தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். ஆமா சார். டோட்டலா அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் பாருங்க, ஆமா சார். 38,753 பண்ணிருக்கேன். 38,753ங்க. ஓகேங்களா. கெயின்ஸ் மட்டுமே 20,000. ஓகேங்களா. இன்னைக்கு டேட்ல 58,868ங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா. சோ அதுல உள்ள போய் பாத்தீங்கன்னா அவருக்கு ரெண்டு ரிக்குவயர்மெண்ட் நான் சொல்லியிருந்தேன். நான் ரெண்டு ஃபண்டா நான் உங்களுக்கு சொல்றேன் சார். ஒரு லாங் டேர்முக்கு, ஓகே சார். ஒரு சிலதெல்லாம் அவர் பேங்க்ல ஆர்டி மாதிரி பண்ணிட்டு இருக்காருங்க. ஓகே. மந்த்லி மந்த்லி. ஆமா. ஓகே. ஸோ அது போடுவாரு, எப்போனா எடுப்பாருன்னாருங்க. ஸோ நான் இதுக்குள்ளேயே உங்களுக்கு ரெண்டுத்துக்குமே ஆப்ஷன் இருக்குங்க. ஓகே சார். ஸோ ஷார்ட் டேர்ம் ரிக்குவயர்மெண்ட்ஸ்லாம் நீங்க இந்த அல்ட்ரா ஷார்ட் ஃபண்ட் மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே சார். ஓகே. ஒரு லாங் டேர்முக்கு ஒரே ஒரு ஃபண்ட்ல போடுங்கன்ட்டு அவருக்கு ஒரு மல்டி கேப் ஃபண்ட் மட்டும் சூஸ் பண்ணோம். ஓகே சார். ஓகேங்களா. அந்த டேட்டுக்கு சொல்றேன். ஓகே. இதோட கூடவே ஒரு டிஸ்க்ளைமருங்க. நம்ம இந்த காட்டுறத வச்சு யாரும் பிளைண்டா ஸ்டார்ட் பண்ண வேணாம். இது அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது இதோட பேக்ரவுண்ட் ஹிஸ்டரி எல்லாம் செக் பண்ணிட்டு தான் நம்ம இந்த ஃபண்ட் அவருக்கு சஜஸ்ட் பண்ணோங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா. அவருக்கு ஒரே ஒரு ஃபண்ட்ல கண்டினியூ பண்ணணும். அதனால லார்ஜ் மிட் ஸ்மால் மூணு மிக்ஸா கொடுக்குற மாதிரி ஒரு மல்டி கேப் ஃபண்டுங்க. ஒரே ஒரு இது 1000 rupees அவர் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணாருங்க. ஓகே சார். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அவர் ஸ்டார்ட் பண்ண டேட் உங்களால ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பார்க்க முடியுதுங்களா? ஒரே நிமிஷம் சார். ஆமா சார். அக்டோபர் 9, 2019ல ஆரம்பிச்சிருக்காரு. ஆமாங்க. ஓகேங்களா. 277 NAV வேல்யூல இருக்கு. ஆமா. NAV வேல்யூ 277ங்க. அதுக்கப்புறம் 1000 rupeesங்க. எவ்வளவு டெடிகேட்டடா அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே இருக்காருன்றது மட்டும் பாருங்க. ஓகே ஓகேங்களா. சார். 2019ல இருந்து டில் டேட் வரைக்கும் பாத்தீங்கன்னா எடுத்துட்டு இருக்காரு. நடுவுல ஒரு டைம் ஒரு ரிடெம்ஷன் போட்டிருப்பாரு பாருங்க. ஆமா சார். 2 தடவை ரிடெம்ஷன் போட்டிருக்காரு. ஆமா. இருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 10,000 போட்டிருக்காருங்களா? ஆமா சார். ஆமா. அப்புறம் ஒரு 8,000 போட்டிருக்காரு சார். ஆமா. ஆமா. 10,000 ரூபாய் 2020ல செப்டம்பர் 2020ல அவருக்கு ஒரு தேவைப்பட்டதுங்க. அதே மாதிரி 2021ல ஜனவரியில. கோவிட் ஓகேங்களா. டைம்ல இவரு ஆமா. அந்த டைம்ல ஒரு அர்ஜென்ட் பண்ண அவரோட பணமே அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுங்க. இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னத்துக்கு நான் இந்த பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்ல வரேன்னா, அவர் 1000 சேவ் பண்ணதுனால அவருக்கு ஒரு 10,000 ரூபாய் ஒரு இமிடியேட்டா அந்த டைம்லங்க ஒரு 2020ல அவரோட தேவைக்கு பூர்த்தியாச்சு. கண்டிப்பா சார். ஓகேங்களா. சோ இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா லிக்விடிட்டி அந்த அளவுக்கு இருக்குங்கன்ற நான். ஓகேங்களா. தேவைன்னா நம்ம கொடுத்தோம்னா டிரான்சாக்ஷன் பிளஸ் 2 days நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வந்துருங்க பணம். ஓகே சார். கண்டிப்பா. அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிட்டு இன்னைக்கு டில் டேட்ல அந்த NAV க்ரோ ஆகிறத நீங்க பார்க்கலாம். 277ல ஸ்டார்ட் ஆச்சு இல்லைங்களா. 400 கிராஸ் ஆயிடுச்சுங்களா. ஆமா சார். சோ 500 கிராஸ் ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு டேட்ல பாருங்க. 600ல இருக்கு. 696 696ங்க. ஆமா சார். ஓகே. லாஸ்ட் 10th ஏப்ரல் நீங்க லாஸ்ட் போயிருக்கு இல்லைங்களா. 10th ஏப்ரல் போனதோட NAV பாத்தீங்கன்னா 696ங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா. சோ இதுக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்குங்க. ஓகே. ஓகேங்களா. அப்போ இத பார்த்துட்டு இன்னைக்கு என்கிட்ட ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன தெரியுங்க சொன்னாரு. சார் இந்த 1000 rupees கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடியாதுங்களா? எனக்கு இன்னையில இருந்து ஒரு நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து போகும்போது 5,000 போகணும்னு சொல்லியிருக்காருங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா. சோ நாம இது மூலமா என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா பிளைண்டா SIP கண்டினியூ பண்ணக்கூடாதுங்க. ஓகே. புரியுதுங்களா. ஏன்னா அவங்களுக்கு பவர் எவ்வளவு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குதுன்னு ஒவ்வொரு இன்வெஸ்டர் அவங்களுக்கே தெரியும் இல்லைங்களா. கண்டிப்பா. ஆமா சார். ஓகேங்களா. என்னால முடியும்ட்டு இந்த 1000 rupees பண்றாரு. 1000 rupeesக்கான வேல்யூ பார்த்தாரு இப்போ. ஓகேங்களா. இந்த 1000 rupees இடத்துல ஒருத்தர்னால 10,000 rupees முடியும்னு வச்சுங்களேன். அப்ப கண்டிப்பா ஒரு 10,000 போடும் போது அந்த 10,000ஓட பவர் பாப்பாங்க இல்லைங்களா. போன டைம் வராது இல்லைங்களா. ஆமா. ஆமா சார். ஓகேங்களா. ஆனா இவரே என்ன சொன்னாருன்னா, சார் இது எனக்கு இன்னும் இப்ப 5,000 இல்லைங்களா. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா என்னால இயர்லியே என்னால 1000 இன்க்ரீஸ் பண்ண முடியுங்க இனிமே ஓகே. அப்படின்றாங்க. சோ இதுல இருந்து நம்ம லெசன்ஸ் லேர்ன்ட் என்னன்னா, ஓகே. ஓகேங்களா, ஒவ்வொருத்தரும் SIP டாப் அப் SIP ஸ்டெப் அப்ன்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம இருக்குங்க. ஓகேங்களா. நமக்கு ஒரு சேலரி இன்கிரிமெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு வருஷம் ரினியூவல் அப்போ நம்மளால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மணால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பா சார். ஆமா.
நம்பர் 2 வந்து நம்ம கிட்ட கையில கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏதோ ஒரு இது ரீசன் நமக்கு கிடைக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு 1000 2000 ருபீஸ் 3000 கூட கிடைச்சதுன்னா கூட அடிஷனல் பர்ச்சேஸ் மாதிரி நம்ம அந்த ஸ்கீம்ல நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பா. ஏன்னா ஆமா. நீங்க வந்து அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ணும்போது மினிமம் 1000 ருபீஸ்லயே நிறைய ஸ்கீம்ல பண்ணலாங்க. ஃபர்ஸ்ட் Okay. ஃப்ரெஷ் டைமா நீங்க லம்சம் போனீங்கன்னா தான் பெரிய அமௌண்ட் தேவைப்படுங்க. நீங்க அடிஷனல் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணும்போது சின்ன அமௌண்ட்டே போதுங்க. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்லாம் இதுல போட்டிருக்காங்கல்ல சார்? ம், இது இது எப்படி சார் அப்ளிகபிள்? இப்ப நம்ம ஃபைல் பண்ண போறோம், அது ஓகே சார். ம், இப்ப இவங்க வந்து 58,000 ரூபாய் வச்சிருக்காரு. ம். இவர் வித்ட்ரா பண்ணா அதுல 17,000 ரூபாய் லாங் டேர்ம் கெயினா போயிடுமா? இதுல பாத்தீங்கன்னா லோட் ஃப்ரீ இருக்கு, அன்ரியலைஸ்டு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருக்கு. ஆமா, லோடு ஃப்ரீ. ஓகேங்களா, ஆ, லோடு ஃப்ரீனா எதுவும் அந்த எக்ஸிட் லோட்லாம் இல்லாம அவைலபிளா இருக்கிறதுங்க. அவர் இப்ப எஃப்ஐடியா பண்ணிட்டு இருக்காரு இல்லைங்களா, ஆமா ஆமா சார். ஸோ அதுக்கு எந்த லோடு அப்ளிகபிள் கிடையாதுங்க. ஏன்னா 1 இயர் முடிகிற வரைக்கும் அந்த 1% இருக்கும் இல்லைங்களா, ஆமா ஆமா சார். ஆமா. So அதுக்கு லோட் ஃப்ரீங்க அது. ஓகே. அதுக்கு அடுத்தது கரண்ட் என்ஏவி ஆவரேஜ் என்ஏவின்னு இருக்கு இல்லைங்களா, ஆமா சார். அது உங்களுக்கு தெரியும். ஆமா ஆமா சார். இன்னைக்கு தேதிக்கு இவர் வந்து டோட்டலா இந்த எஸ்ஐபி பண்ணதுனால அவருக்கு ஆவரேஜிங்கான பெனிஃபிட்டுங்க, அது எஸ்ஐபிக்கான பெனிஃபிட்னால இந்த ஆவரேஜ் என்ஏவில அவங்க வாங்கியிருக்காரு இது வரைக்கும் 456 ருபீஸுங்க. ஆமா சார். ஆமா. ஓகேங்களா, இது கரண்ட் என்ஏவி வந்து 693. ஓகே சார். அன்ரியலைஸ்டு ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின், அதாவது அந்த 1 இயர்க்குள்ள இருக்குது இல்லைங்களா, இது ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைங்களா, ஆமா சார். அந்த 1 இயர்க்குள்ள அவர் இப்ப வித்ட்ரால் அன்ரியலைஸ் பண்ணல, அவர் ஒன்னும் ரிடம்ஷன் கொடுக்கலீங்க, ஆனா இதெல்லாம் அவைலபிள் இருக்குதுன்ற. ஓகே. வித்ட்ரா பண்ணாருன்னா அந்த இது வந்து ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் அப்ளிகபிள் ஆகும். அவர் ஃபுல் ரிடம்ஷன் கொடுத்தாருன்னா ஆஹா, ஓகே சார். அதுல அன்ரியலைஸ்டா இந்த அமௌண்ட்டுக்கு வந்து ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் வரும். ஓகே. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது வந்து லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் வந்து பாத்தீங்கன்னா 17,000. ஓகே. அதுல பாத்தீங்கன்னா இவருக்கு டோட்டலாவே டாக்ஸ் ஃப்ரீயா தான் வரும். ஓகே. ஓகே சார். ஓகேங்களா, எப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் இருக்கு இல்லைங்களா, ஆமா சார். அது வந்து 1 இயருக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து 1 லேக் அந்த அந்த ஒரு வருஷத்துக்கு 1 லேக் வரைக்கும் கெயின் ஃப்ரீ இல்லைங்களா. ஆமா சார். ஆமா. ஓகேங்களா, அதுக்கு மேல இருக்கிறதுக்கு தான் 10% இல்லைங்களா. இந்த அமௌண்ட்டே பாருங்க 17,800 18,000 வச்சுங்களேன். ஓகே சார். இது 1 லேக் கூட கம்மியா இருக்கு இல்லைங்களா, அதனால இது ஆமா. வராதுங்க. கண்டிப்பா சார். ஓகேங்களா, அதான் கேட்கணும்னு இருந்தேன் சார். ஓகே. இப்ப நீங்க பாத்திருப்பீங்க நிறைய மார்க்கெட் கண்டினியூஸா டவுன் ஆயிட்டே இருக்கு இல்லைங்களா. ஆமா சார். ஆமா. ஓகேங்களா, இது என் சைட்ல இருந்து ஸ்டாண்டர்டா நம்ம கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க எல்லாருக்கும் நான் ரீச் பண்றேன். நான் அதுவும் ஃப்ரெஷ்ஷா புதுசா பிகினரா ஸ்டார்ட் பண்றாங்க இல்லைங்களா, ஆமா சார். ஆமா. ஸோ அவங்களுக்கு வந்து சீசன்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு எல்லாம் புரியுங்க, ஃபாலோயிங் மார்க்கெட்னால அதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு தெரியும். ஓகே சார். ஓகேங்களா, புதுசா ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ரீச் பண்றோம். ஓகேங்களா, ஓகே ஸோ சார். இதுல நீங்க பாருங்க, இன்னைக்கு டேட்ல எங்களுக்கு 521 வரைக்கும் விழுந்திருக்குங்க, அதாவது 1245ங்க. ஓகேங்களா, சென்செக்ஸ்ல. ஓகே, இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஃபால் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே. இன்னைக்கு நேத்து டேட்ல வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னாவே 8th நேத்து ஒரு நாள் மட்டுமே 6600 கோடி வந்து எஃப்ஐ வித்ட்ரா பண்ணிருக்காங்க. கண்டினியூஸா நீங்க பாத்துட்டீங்க வித்ட்ரா பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா சார். ஆமா. ஓகேங்களா, சோ இதுதான் ரீசன்ங்க. இப்ப கரண்ட் வாலட்டிலிட்டி இருக்கு இல்லைங்களா மார்க்கெட்ல விழறதுக்குங்க, ஆமா அது சார். வந்து இதுதான் மெயின் ரீசன்ங்க. ஓகேங்களா, ஓகே. மார்க்கெட்டுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நல்லதுங்க. கண்டிப்பா சார். ஆமா. மார்க்கெட்டுக்கு வாலட்டிலிட்டி Fluctuation இருந்துட்டே இருக்கணும். ஆமா இருக்கணும். ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைனா இருந்ததுன்னு வச்சுங்களேன், கண்டிப்பா. அது வந்து நமக்கு வந்து சைட்வேஸ் மூவ்மெண்ட் மார்க்கெட் வந்து யாருக்குமே பெனிஃபிட் கிடையாதுங்க. ஓகே சார். ஓகே. இப்ப டவுன்ல இருக்கும்போது ஆஸ் அன் இன்வெஸ்டர் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணும் இல்லைங்க, உங்களுடைய எக்ஸிஸ்டிங் எஸ்ஐபி என்ன இருக்கோ அதை கண்டினியூ பண்ணலாம். நம்பர் 1, ஓகே. கையில அடிஷனல் பர்ச்சேஸ் இருந்துச்சுன்னா பண்ணலாம். ஓகே சார். ஓகே, இது ரெண்டும் இல்லைன்னா கூட ஜஸ்ட் ரிடம்ஷன் பண்ணாம இருந்தாவே போதுங்க. 3வது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. இதை பார்த்து நம்ம வந்து பேனிக் ஆக வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. இதுல தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றேன். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா, சோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் சார் நான் வந்து இன்னொரு இதுவும் நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு இது எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு இருக்கேன். ஓகே சார். ஓகேங்களா, இது பார்த்து நம்ம எஸ்ஐபி அதோட வேல்யூ பார்த்தோம் இல்லைங்களா, இதுக்கு ஆமா சார். கண்டினியூஷனா சொல்றேன். ஏன்னா இது வந்து அக்யூமுலேஷன் ஃபேஸ்ல பார்த்தோம் நம்ம ஃபுல்லா. ஆமா சார். ஆமா. ஒரு 6 இயர்ஸ் டென்யூர்ல நம்ம பாத்திருக்கோம். கரெக்ட். ஓகேங்களா, இதே இவருக்கே வந்து நம்ம எஸ்டபிள்யூபி பிளான் பண்றோம். ஓகே. ஓகேங்களா, அப்ப வந்து எந்த மாதிரி ஃபண்ட்ஸ்ல இருந்து வித்ட்ரா பண்ண போறோம் அப்படின்னு இருக்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஒரு ரியல் ஃபண்டே வச்சுட்டுங்க அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றது எடுத்துக்கலாம். ஓகே சார். ஓகேங்க சார்.